சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாலியல் தொந்தரவில் ஆளாகிற சிறுமிகள் சிறுவர்கள் அவங்க பெரியவங்க ஆயிட்டு கூட அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரதே இல்லை. அவங்க வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுறது விதமே அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால பாதிக்கப்படுறது. தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்களால நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போக முடியறதில்ல. அப்படி எத்தனை பேர்? அந்த மாதிரி ஒரு பையன்தான் இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கா. அவரோட அவங்க மனைவியும் வந்திருக்காங்க. அவங்களோட பேசி பார்க்கலாம். உங்கள் பேருமா? சோனியா. சோனியா. எங்கேருந்து வரீங்க? தண்டையார்பேட் ஐஓசி. ஓகே. என்ன பண்ணுறீங்க சோனியா? வீட்டில் தான் இருக்கேன். எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இவர் தான் என் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் தான் பிரச்சனை. பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவர் தான் பிரச்சனை சொல்கிறீங்க. அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அவங்க அம்மா கிட்ட. ம், அது இப்போ என் தலையில வந்து விழுந்திருக்கு. எனக்கு புரியல. அவர் பிரச்சனை அவர் பண்ணுறாரு. வந்து கேஷ் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு போனார். இப்போ நான் 2 மாசமா தான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 4 இயர்ஸ் ஆக போகுது. 4 இயர்ஸ் அவரோட தான் இருந்தீங்க. ஆமாம். அது என்ன கேஷ் பிரச்சனை? அம்மா வீட்டில் கொண்டு அவர் விட்டாங்க. கடன் நிறைய வாங்கியிருக்காரு, அது எனக்கு தெரியாது. அப்படியா? அப்புறம் இப்போ 3 lakhs வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சண்டை போடுறாரு. அவரோட அம்மாட்ட சண்டை போடுறாரு. ஓகே. எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ம், பம்பு தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து காலையில் 7 o'clock வரைக்கும் தான் தண்ணி வரும். ம். அதுக்குள்ளே நின்றும் தண்ணி. நான் அதுக்குள்ளே எப்பவுமே எழுந்துச்சு நான் காலையில் என்னோட வேலை முடிச்சிடுவேன். சரி அது மாதிரி பண்ணிட்டு தண்ணி அடிக்கும் போது அவங்க அம்மா வந்து மாடியில் பேச்சுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. சரி. அவங்க தண்ணி அடிக்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த பசங்க அடிச்சப்பறம் தான் நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. நான் ஒரே ஒரு வாளி தானே வச்சிருக்கேன், தண்ணி அடிச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னேன். ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க? ஒரே எல்லாரும்? வீட்டில் தான் இருக்கும். சரி. அதுல வந்து அவங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு உங்களை சும்மா ஒரு தனி கொடுத்தனம் ஆதங்கத்துல பேசுனாங்க. தனி கொடுத்தனம் போக சொன்னாங்களா? ஆஹா, எதுவுமே சொல்லல. உனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது என்னால பொறுக்க முடியல. ம். எனக்கு உரிமை இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? எவ்வளவு பேர் உங்க புருஷனோட வீட்டுல எவ்வளவு பேர் கூட பிறந்தவங்க? நாங்க இருக்கிறது வந்து நானும் எங்க மாமியார் எங்க வீட்டுக்கார் 3 பேர் தான் இருக்கும். மாமனார் இருக்காரா? மாமனார் இறந்துட்டாங்க. ம். ஒரு அண்ணன் ஒரு அக்கா. ஏன் அப்படி சொன்னாங்க உங்க மாமியார்? உங்க புருஷன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரா? அது ஆடம்பர செலவு ரொம்ப பண்றாரு. ஆடம்பர செலவுன்னா என்ன மாதிரி செலவு? எப்படி சொல்றது, ஒரு ஷூ வாங்கணும்னா கூட ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு. ம், நம்ம சம்பாதிக்கிறது என்னமோ ஒரு 5000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் தான் இருக்கும். ம். நான் வாங்குறது செலவு பண்றதெல்லாம் 10,000 அந்த மாதிரி. அப்ப அந்த காசுக்கு என்ன பண்ணுவாரு? அதுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு தெரியல. என்னோட ஜுவல் வந்து 25 சவரன் 25 சவரம் போட்டாங்க ஆமா உங்க வீட்டுல. போட்டாங்க. இப்போ வந்து ஒண்ணுமே இல்லன்ட்ட. நீங்க அவங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுத்துடுவீங்களா? நான் வந்து நானா கொடுத்தது வந்து இந்த இப்போ வந்து கடை வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு
ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. ம். அதுக்காக சரி அவர் ஆசைப்படுறாரே கடை வைக்கட்டும், ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தேன் சரி. ஜுவல்லெல்லாம். அதுக்கப்புறம் அவர் பாதி ஜுவல் வித்துட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாம வித்தாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வரா வீட்ல இருந்து? ஆமா, எடுத்து வித்தாரு. எனக்கு வித்துட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாரு. ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வித்துட்டு அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த காசு எங்க அப்படின்னு கேட்டா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், கடைக்குதான் எல்லாத்தையும் போட்ட அப்படின்ட்டு எல்லா என்ன ஜுவல்லுமே கடை வச்சிருக்காருமா? ஃபேன்சி ஸ்டோர் வச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு அதுக்கு இருந்தாரு? முன்னாடி வந்து கல்யாணம் ஆன புதுசுல ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஒரு மேடம் கிட்ட அசிஸ்டண்டா அவர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து எல்லாத்துலயும் ஒண்ணு அடம் பிடிச்சாருன்னா அது உடனே அவருக்கு வேணும், அந்த மாதிரி அடம் பிடிச்சி சரி. வாங்குறாரு. ஒழுக்கமா வளர்த்திருக்காங்களா? ஒழுக்கமா இருப்பாரா சின்ன வயசுல இருந்து? ஒழுக்கமா தான் இருக்காரு. ஆனா அடம் வந்து பயங்கரமா, ஒண்ணு ஆசைப்பட்டு அது அப்பயே நடக்கணும் அடன், அந்த மாதிரி. நானும் சரிம்மா, இப்ப உங்களை வீட்ல எதுக்கு கொண்டு விட்டாங்க? வீட்டுல அதான் இந்த ப்ராப்ளம். அவங்க அம்மா கிட்ட சின்ன பிரச்சனை. நான் கொஞ்ச நாள் அது கிறிஸ்மஸ் வர வந்துருச்சு. சோ நீங்களும் உங்க மாமியார எப்பவுமே- சண்டை போட்ட ஆமா. அப்புறம் நீங்க போனீங்களா அவங்கள அனுப்பினாங்களா? அவரை தான் நான் கூட்டு போய் விட சொன்னேன். நான் போனா நீங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி பேசிடுவீங்க, ம். நான் போக மாட்டேன் இந்த வீட்டு விட்டு, நீயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் கொண்டு போய் விட சொன்னாங்க. போய் 1 வீக் இருந்தேன். அந்த 1 வீக் அவர்கிட்ட போன்ல பேசுவேன். ம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார். ஒரு 2 நாள் நைட் வந்துட்டு உடனே போயிட்டாரு. வந்துட்டு சரி. அதுக்கப்புறம் ஒரு சண்டே வந்து அவங்க வீட்டுல ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து என்கிட்ட சொன்னாரு, ம். கேஷ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, நான் பிரச்சனை பண்ண போறேன் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னது பிரச்சனை பண்ண நான் போறேன் வீட்ல? அதான் சொன்னேன், நீங்க வந்து இது சொல்றது தப்பு, இத சோ போல அவங்க பண்ணாதீங்க, அம்மாட்ட காசு கொடுக்கணும்னு பிரச்சனை பண்ண போறேன். பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், வேண்டாம், நீங்க எதுவுமே கேட்காதீங்க, நம்ம கடை வச்சுட்டோம், வேணும்னா இப்ப உங்களுக்கு கேஷா கடையை வித்துட்டு அந்த கேஷை நீங்க கொடுத்துருங்க, நான் இப்ப உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொன்னேன் நானு. அது இல்லாம ஒரு சந்தோஷமாவே நீ வச்சுட்டு கிடையாது 4 வருஷமா. ஏம்மா ஒருமா அடிமட்டத்தனமாவே நடக்கும். அடிமட்டத்தனம்னா எனக்கு புரியல. நீ நான் சொல்றதான் கேட்கணும், ம். நீ சொல்றத வந்து நான் ஒரு விஷயம் கூட கேட்க மாட்டேன். ஆடம்பரமா வாழறார் சொல்றீங்க. ஆமா. உங்களுக்கு அந்த மாதிரி ஆடம்பரமா எனக்கு பொருள் கிடையாது. எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் கிடையாது. அப்புறம் எப்படி ஆடம்பர வாழ்க்கை சொல்றீங்க? எதனால அவர் வாங்கிக்கிட்டாரு. அவருக்கு தேவையானது ஃபுல்லா அவர் வாங்கிக்கிட்டாரு. ஆனா உங்களை வெளியே கூட்டிட்டு போகவோ ஹோட்டல் போய் கூட்டிட்டு சாப்பிடவோ? போயிருக்காரு. கூட்டிட்டு போயிருக்காரு, ஹோட்டல் கூட்டிட்டு. அந்த 1 இயர் ம். கல்யாணம் ஆகி அந்த 1 இயர் மட்டும்தான் ம். வெளியெல்லாம் கூட்டு போவாரு, சித்தி வீட்டுக்கு கூட்டு போவாரு, பசங்க கூட ஜாலியா இருப்பாரு. ம். ஊருக்குலாம் போயிருந்தோம், நல்லா தான் இருந்த 1 இயர். அதுக்கப்புறம் மாறிடுச்சு எல்லாம். ஏன் திரும்பி உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல நீங்க? அதான் நடுவுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை அவங்க வீட்டுல. ம். என்னோட ஜுவல் வந்து எல்லாத்தையும் வித்துட்டாரு. ம். ஒரே ஒரு ஜுவல் வந்து 8 சவரன் ஜுவல் வந்து அடகுல இருந்தது. அவங்க அம்மா 1 இயர் ஆகுது வச்சு. வட்டி வந்து அதிகமாயிடுச்சு, 80,000 வந்துருச்சு. அந்த அண்ணா இந்த ஒன்னாவது அவளுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு 1.5 லட்சம் கொடுத்து மூட்டி வச்சிருந்தாங்க அந்த நகைய. ம். அவர் வந்து அதை ஏர்ன் பண்ணி அது வீட்டுக்கு வந்து 1 வீக்லயே சண்டை வீட்டுல ஆரம்பிச்சு. ம். எனக்கு வந்து 2 lakhs வேணும் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட். சரி. எனக்கு 2 lakhs எனக்கு கடன் இருக்கு, எனக்கு வேணும் ம். அப்படின்னோன்னா அவங்க அம்மா, என்னால கொடுக்க முடியாது, எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா உன் பொண்டாட்டி நகை வேணா ஒன்று இருக்கு, அது வேணா தரையும் எடுத்துட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னாங்க. அது கூட உன் கையில தர மாட்டேன், அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு 25 சவரன் நகை போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீ அழிச்சிட்டு அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் பதில் சொல்லி ஆகணும், அதனால இதை கொண்டு போய் உங்க மாமனார் கையில தருவேன், உன்னால முடிஞ்சா வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ம். அவர் பண்ணாரு. எப்படி பண்ணாருன்னா, ம். எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ம். ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே வார்த்தை இதுதான், கடைசியா கேட்டது. எங்க அப்பா கொண்டு வந்து இப்போ உனக்கிட்ட வந்து அந்த செயினை தருவாங்க, ம். நான் இப்போ வருவேன், நீ என் கையில அந்த செயினை தந்துடணும். அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து இந்த ஜுவல் மேல இருக்க மதிப்பு கூட என்கிட்ட நீ எனக்கு நீ காட்ட மாட்டேங்கிறல்ல, இப்போ நீ எனக்கு தேவையில்லை, வச்சிரு போனை, நீ எனக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். சரி, அப்ப உங்க முடிவு என்ன? என்ன முடிவு என்னன்னா, நிறைய விஷயங்கள்ல அவருக்கும் எனக்கு ஒத்து போல. அதுக்கு சொல்லுங்கம்மா, மனசு அவரு திறந்து என்னோட பேசுங்க. இதுக்கு வந்தா நான் அவர் கூட வாழ்வேன், இல்லாட்டி எனக்கு. உங்க இதுக்கு வந்தான்னா எனக்கு புரியல. உங்க இதுக்கு நான் வந்து பெருசாலாம் ஆசைப்படல, அதே போல எனக்கு கீழே அடிமையா இருக்கணும்னு நான் சொல்லல. சரி. நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழ்வாங்களோ வாழலாம்னு சொல்றேன். அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டேன். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும்னு நீங்க நான் ஆசைப்படுறீங்க. வேலைக்கு போகணும், நீயும் வேலைக்கு போ, ம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு நல்லா குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்ற வேணாம். அதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. அது வேணாம், நீ எனக்கு கீழே தான் இருக்கு.
உங்க வைஃப் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால மாறிச்சுன்னு கேளுங்க மேடம். எதனால மாறிச்சுமா? அவர் தான் நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது மேடம். சரி. ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் பிரச்சனை மேடம். ம், ம், எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் தான் பிரச்சனை. எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அவங்களுக்கு. நான் எங்க அம்மா கிட்ட சின்ன வயசுல இருந்தே பேசுனது கிடையாது. ம், எனக்கு 8வது படிக்கிறது வரைக்கும் தான் எங்க அம்மா கூட வந்து ரொம்ப செல்லம். எங்க வீட்டுல மொத்தம் நாங்க 3 பேரு, ம். அக்கா, நானு, நீங்க சின்ன நானே, பையன். நான் தான் லாஸ்ட் பையன். ம். எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்தே கெடுத்துடுறாங்க. எடுத்துட்டாங்க. அத இன்னைக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன் மேடம். இன்னைக்கு நான் கெட்டு போனதுக்கு காரணம் அவங்க. இன்னைக்கு நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, அது சொன்னது என்ன கெட்டு போனதுக்கு காரணம் சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி கெட்டு போனீங்க? எனக்கு நல்ல லைஃப் இல்ல மேடம். இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் வந்து நிக்கிறேன் நானு. இது ஓகே. அதெல்லாம நீங்க ரொம்ப ஒழுக்கமானவரா? ஒழுக்கமானவனே கிடையாது நானு. அப்போ அந்த ஒழுக்கத்துக்கு அப்படின்னா ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து நான் நிறைய அசிங்கமெல்லாம் பட்டிருக்கேன் மேடம். புரியல எனக்கு. அதாவது நான் சின்னதுல இருந்தே ஒவ்வொரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே, இப்போ ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டேன். இந்த மாதிரி சின்ன எதுக்காக அசிங்கப்படணும்? இப்போ நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு போனேன். சரி. இது எனக்கு பழக்கமாச்சு. நாளடைவில் ஒரு சில நேரத்தில் வீட்டில் இருக்காது, பிரச்சனை இருக்கும். அப்போ நான் வந்து வீட்டில் இருந்து காசு எடுக்க வேண்டியது இருக்கும், சொல்லாம எடுக்க வேண்டியது சின்ன வயசுங்களில். அப்போ அதுல இருந்து அசிங்கம், அப்படி ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு அசிங்கப்பட்டேன் மேடம். சரி. இது வந்து இப்ப நீங்க உணர்றீங்கல்ல, தெரியாம எடுத்துட்டேன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மாதிரி நீங்க உங்க தப்புங்களை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை? உணர்ந்துட்டாலும் அது கடைசி வரைக்கும் அது நினைச்சு நிக்கலையே மேடம். ஏன்பா? எனக்கு புரியல. ஒரு ஸ்டெடியா ஒரு இதுக்கு நான் லெவலுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே மேரேஜ் எல்லாமே அந்த இதுக்கு. எத்தனை வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க? 22 வயசுல நடந்தது. 22 வயசுல கல்யாணம். ஏன் அவ்வளவு அவசரமா பண்ணாங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அத சொல்லுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், 3 மாசமா லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற கேஸ்ட், நாங்க வேற கேஸ்ட். சரி. அதனால வீட்டுல சொன்னேன், பொண்ணையும் காட்டினேன், வீட்டுல ஒத்துக்கல. சரி. ஒத்துக்காதனால நான் வந்து லாஸ்ட் பையன், ஒரே செல்லம், எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நானும் வீட்டுல போராடி பார்த்தேன். 1.5 மாசமா போராடி பார்த்தேன், கிடைக்கல. சரி. கிடைக்காததுனால நானும் சரி வீட்டுல இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் அந்த பொண்ணிட்ட போய் சொன்னேன். அதுக்கு இல்லை, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அதோட சரி இவ்வளவுக்காண்டி தானே இவ்வளவு நாள் நான் வெளியில பேசாம கொள்ளாம, எங்க வீட்டுல யார்கிட்டையும் பேசாம வெளியிலேயே நானே சாப்பிட்டுட்டு எல்லாமே இருந்தேன். இவ்வளே வேணான்ட்டாலே அப்படின்ட்டு நான் வீட்டுல போய் பேசினேன். உடனே இவளை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அதனாலதான் அவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிருக்காங்க. சரி, கல்யாணம் பண்ணறதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி LIC ஏஜென்ட் ஒருத்தவங்க கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 3 வருஷம். எதுவரை படிச்சிருக்கீங்க ஜெபராஜ்? நான் 8வது தான் மேடம் படிச்சேன். அதுக்கு மேல படிக்க வைக்கல. ஏன்? நான் நல்லா தான் படிப்பேன். என்ன அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த அந்த காலகட்டத்துல நான் சரியா ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் பைசா கேட்டு அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். எங்க அக்கா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. இல்ல, தப்பு பண்ணுனா ஸ்கூலுக்கே போல மேடம். 3 மாசமா நான் ஸ்கூலுக்கு போல. எதனாலனா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ச்மேன் வந்து லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போப்பா அப்படின்னாங்க. வீட்டுக்கு போகல. நான் வீட்டுக்கு போனா எங்க அண்ணன் திட்டம். ஏன்னா எனக்கு எங்க அப்பா நான் 6வது படிக்கும் போது இறந்துட்டாரு. இது வரைக்கும் நான் எங்க அப்பா பாசமே பார்த்தது கிடையாது. எங்க அப்பா சரியான குடிகாரரு. எங்க அம்மா தான் இது வரைக்கும் வளர்த்தது எல்லாமே. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா தான். ஆனா அதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, வீட்டுக்கு போனீங்க. வீட்டுக்கு போகல. பார்க் பக்கத்துல இருந்தது, ராபின்சன் கிரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு எதிரில் நேரு பார்க்னு ஒண்ணு இருக்கு. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். சாயந்தரம் தான் போனேன். ஸ்கூல் வர டைம்ல சரி நம்ம ஸ்கூலுக்கு போன மாதிரி வீட்டுக்கு தெரிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தேன். ஏன்டா நேத்து வரலன்னு சொல்லி சார் கேட்டு லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த லெட்டரு நான் வீட்டுக்கு லீவ் போட்டது தெரியாது இல்லையா, வீட்டுக்கு எப்படி லெட்டர் கொடுப்பாங்க. அதனால அன்னைக்கும் அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி 3 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் போகும்போது பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அன்னையிலேருந்து ஸ்கூலுக்கு போகவே இல்லை, வீட்டுக்கு தெரியாதுங்கிறதுனால. அப்ப வீட்டுல என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்னு தெரியும் நினைச்சிருக்காங்க. அப்ப 3 மாசமா ஆனுவல் எக்ஸாம் எதுவுமே. என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? அந்த கிரவுண்டுக்கு போவேன். காலையில கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருப்பேன். எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் அந்த மாதிரி ஏதாவது விளையாண்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருப்பேன். கையில ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கும். அதுக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல பார்க்ல போய். இந்த 5 ரூபா 10 ரூபா எங்க எடுப்பீங்க? அப்போ கொடுத்து அனுப்புவாங்க பஸ்ஸுக்கு. இப்போ பக்கத்துல கிடையாது. இப்போ எங்க வீடு தண்டையார்பேட்டை, ஸ்கூல் வந்து வண்ணாரப்பேட்டை. பஸ் பாஸ் இல்ல ஸ்கூல் செலவுக்கு அப்படின்னு போயிட்டு வர்றதுக்கு ஏதாவது 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு தான் வருது. இல்லைன்னா காசு கொடுக்கலன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு. சரிப்பா, நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது விஷயங்கள் இருக்குல்ல,
உங்க மனசுக்குள்ள இன்னும் ஒரு வருத்தம் தெரியறது எனக்கு. ஏன்னா சாதாரணமா இந்த மாதிரி வளர்றது பசங்க வந்து நான் கெட்டு போயிட்டேன், எங்க அம்மா என்ன சரியா வளர்க்கல, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி சொல்லணும்னா மனசுக்குள்ள அவ்வளவு ஃபீலிங் இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி என்னவோ நடந்திருக்கு, இல்லைன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நான் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய விஷயங்கள் நடந்தது. சொல்லுங்க. இப்போ நான் இந்த 8வது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது மேடம், எங்க அத்தாங்கடையில ஒரு மாசம் ஸ்கூல் லீவ் இருந்தது, ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல. அப்போ அந்த லீவ் டைம்ல மளிகை கடையில போய் இருந்துட்டேன். இருக்கவும் எனக்கு அப்போ ஸ்கூலுக்கு போகணுங்கிற இது வரல. அந்த இதோட கடையை நல்லா ஏதாவது பொருள் எடுத்து சாப்பிடலாம், அந்த ஒரு ஜாலியா இருந்துட்டேன் நான். இருந்ததும் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் கேட்டாங்க என்கிட்ட, கடையிலேயே இருந்துறியாடா அப்படின்ட்டு. அப்பவும் அவங்க தானே மேடம் என்ன படிக்க வைக்கணும். எனக்கு நான் படிப்பு வரலன்னா எங்க அம்மா கேட்க என்ன, நான் படிப்பே வராத பசங்களை கூட இன்னைக்கும் எத்தனையோ லட்சம் கொடுத்து படிக்க வச்சு எவ்வளவு இது பண்ணி அனுப்புறாங்க. நான் நல்லா படிக்கிற பையன், என்ன நீ கடையிலே இருந்துறியா அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா எங்க அத்தான். சரி, எனக்கும் அந்த இதுக்கு தெரியல, சரி ஸ்கூலுக்கு போனா அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும் போல. 12 வயசு இருக்கும். 12 வயசு. சரி, நல்ல கிளியரா ஞாபகம் இருக்கும். எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அதோட இந்த லைஃப் வரும்போது இந்த கடையிலே இருந்துட்டேன் மேடம். கடையிலே இருக்கும்போது ஒரு 2 விஷயங்கள் அனுபவிச்சேன். அங்கேயும் போய் ஒரு அசிங்கப்பட்டேன். அந்த வீட்டுல உள்ள ஒரு 2 பசங்க, என் வயசு உள்ள 2 ஆம்பளை பசங்க தான். நைட்டு படுக்கும் போது வேற அதாவது தவறான ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த 2 பேரும் என்னை யூஸ் பண்ணாங்க. அப்ப நீங்க எனக்கு அதை பத்தி வெளில சொல்லல. எனக்கு அந்த இது நீங்க மனசுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது? வருத்தம் இல்ல மேடம், அப்பெல்லாம் வருத்தம் கிடையாது. ஆனா எனக்கு அதுக்கு ஒரு இன்பமா தான் இருந்தது. நான் அதுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு அவங்க அப்பா சொன்னாரு, நீ ஆண்மையே இல்லை அப்படின்ட்டு. ஆண்மை இல்லைன்னா அப்போ 3 மாசம் மாசமா இருந்தா மேடம். அவங்கிட்ட மேடம் போய் பார்த்தா அது மாதிரி ஒரு நாள் சொல்றாரு, மேடம் நீ போய் கஞ்சா அடிச்சா ஊசி ஏத்திரியா அப்படின்ட்டு கேக்குறாரு. அவர் பார்த்தாரா இல்ல அவர் என் கையை பிடிச்சி போட்டு விட்டாரா மேடம்? ஜெபராஜ், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அடிக்ட் ஆகுற மாதிரி ஆயிடுத்துன்னு, அதுல இருந்து எப்ப வெளியே வந்தீங்க? எப்படி வெளியே வந்தீங்க? அந்த கடையில இருந்து எப்படி வந்தேன்னா, எனக்கு அக்கா மாதிரி தான் மேடம் அந்த ஃபேமிலி. அதை என்னுடைய கூட பிறந்த அக்கா கிடையாது, எங்க அக்கா மாதிரி இன்னொருத்தவங்க வாக்கு போட்டு போனவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள எனக்கு இவனுங்க இந்த இதுல அடிக்ட் ஆனதுல நான் ஒரு நாள் அவங்க படுத்துட்டு இருக்கும் போது ட்ரெஸ்ஸை இப்படி எடுத்து பார்த்துட்டேன். அதை அவங்க பார்த்துட்டு என்னை மண்டையில அடிச்சுட்டு அந்த ஃபேமிலியில நான் வெளில வந்துட்டேன் மேடம். அந்த கடையை விட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வீட்டுல இருந்து என்னை இது பண்ணல, மறுபடியும் வெளியில கடையில வச்சு வேற ஒரு கடைக்கு. அப்ப அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே அசிங்கமாயிடுச்சு. ஆமா, ஏன்னா இப்ப எனக்கு என்ன சொல்லறதுன்னு நானே ரொம்ப ஷாக்ல இருக்கேன். குழந்தைகள் எப்படி இதுக்குள்ள ஈடுபடுறாங்க, அதுக்கான காரணம் என்ன? இவர் சொன்னது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா நல்லா படிக்கிறது பையன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் மாட்டியிருக்கான். இப்ப அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அது கடந்த காலம் ஜெபராஜ். நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறமும் நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் என்னதுப்பா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டேன் மேடம். போயிட்டு ட்ரிப்ளிகேன்ல ஒரு மளிகை கடையில வேலை செஞ்சேன் மேடம். 3 மாசம் வேலை செஞ்சேன். 3 மாசம் வேலை செய்யும் போது அவங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம் கிடையாது. அந்த மளிகை கடை ஹவுஸ் ஓனர் வீட்டுல இடம் கிடையாது. அவங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு 2 பொண்ணு இருக்காங்க. அதனால அவர் லாட்ஜில் தங்க வச்சாங்க. அங்க என்னோட வயசு ஜாஸ்தியான ஒரு ஆளு தவறா இதே மாதிரி நடக்க முயற்சிதான் இருந்தாங்க. ஆனா அப்போ எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தது. அவரு இது நாங்க 2 பேர் எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்டுங்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அப்படியே நடக்கும். அந்த இதுலயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒதுங்கி போய் அழுவேன் மேடம். நைட்டு படுக்கும் போது அந்த ஆளு உங்களை கம்பல் பண்ணுவாரு? கம்பல் பண்ணுவாங்க அந்த லாட்ஜில் இருக்கும் போது. அப்போ தனியா தான் இருந்தேன். இத மனம் விட்டா யார்கிட்டயும் உங்களால சொல்ல முடியல? உங்க அண்ணன்ட்ட போய் பேசிருக்க கூடாது? அண்ணனும் கிடையாது, பாசமே கிடையாது மேடம். சின்ன வயசுல இருந்து இப்ப எங்க அண்ணன்லாம் எனக்கு என்னோட ஒரு 10-12 வயசு கிட்ட அதிகமானவங்க மேடம். அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாசமே இல்லாம தான் மேடம் நான் பாசம் இல்லாம இருக்காதுப்பா, அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கும்ல. ஒண்ணு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு கண்டுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா டைம் இருந்திருக்காது, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு. நீங்க போய் பேசாம எப்படி அவங்களுக்கு தெரியும்? உங்க அம்மாட்ட பேசிருக்கலாமே நீங்க? எங்க அம்மா கிட்ட பேசுறதே இல்லை மேடம். ஸ்கூல் படிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் எங்க அக்கா வீட்டு போனதுல இருந்து எங்க அம்மா
பார்த்தா கூட அப்படியே திரும்பிட்டு ஆனா போய் நீங்க தான் சொல்றீங்க அம்மா அவ்வளவு செல்லம் கொடுத்தாங்க. நல்லா வளர்த்தாங்க மேடம். ஆனா எங்க அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அக்கா கடைக்கு போய் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்தே அவங்களுக்கும் எனக்கும் பட் நீங்க இப்போ relation இல்ல. பொண்டாட்டியோட உங்க அம்மா வீட்ல தானே இருக்கீங்க. இருக்கிறோம். அப்புறம் அப்பவும் பேச மாட்டேன் மேடம். நீங்க 2 பேரும் பேசிக்கவே பேச மாட்டீங்க. மாட்டேன். என்னன்னா என்ன அப்படின்னு தான் இருந்தது மேடம். சரிப்பா, இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன். நீங்களே சொல்றீங்க உங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. இவ்வளோ எல்லாம் வாழ்க்கையில நடந்திருக்கு. ஏதா ஒரு இடத்துல உங்களுக்கு தோணலையா, இல்ல நம்மளும் நல்லா வாழணும், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம இதுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சீங்களா? அப்படி முயற்சி பண்ணி எந்த ஒரு தப்பும் இல்லாமலாம் இருந்திருக்கேன் மேடம். ம். ஆனா மறுபடியும் இவங்க இந்த ஃபேமிலியோட சேரும் போது மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி அதாவது அதே ஆளுங்க வந்து ட்ரபிள் அதே ஆளுங்க இல்ல மேடம். இப்போ நான் அந்த ஃபேமிலியை விட்டு வெளில வந்துட்டேன் மேடம். ட்ரிப்ளிகேன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி இங்க நடந்தும் ஒரு 3 மாசம் கழிச்சு வெளில வந்துட்டேன் மேடம். ம். அப்புறம் 1 வருஷம் திருவொற்றியூர்ல போய் மளிகை கடையில வேலை செஞ்சேன். அங்க ஒழுங்கா இருந்தேன் மேடம். எந்த பழக்கமும் கிடையாது. அந்த கடை ஓனர் கூட என்ன அனுப்ப மாட்டேன்னு சண்டை போட்டாரு கடைசியா இவங்க கூப்பிடும் போது. இவங்க எதனால கூப்பிட்டாங்கன்னா, இவங்க இன்னொரு கடை ஆரம்பிக்க போறேன், இப்ப நீ ஒழுங்கா இருக்கல, தெரிஞ்சு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அத்தா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. 1.5 வருஷம் நல்லா போய்கிட்டு இருந்தது. அப்ப என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? அப்ப 18 வயசு எனக்கு இருக்கு. 18 வயசு இருக்காது மேடம், 16 வயசு. அப்போ அந்த கடையை வந்து நான் பார்த்துருந்தேன். 1.5 வருஷம் நல்லா பிக்கப்லாம் பண்ணி நல்லா போய்கிட்டு இருந்தது மேடம். அதுக்கப்புறம் புதுசா எங்க கடைக்கு எதிரில் ஒரு லேடி வந்தாங்க மேடம், வாடகை லீஸுக்கு வந்தாங்க. அந்த பில்டிங்ல லீஸுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்போ வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தாங்க அந்த 2 பசங்களும். அவங்க கடைக்கு வருவாங்க போவாங்க. அது நாளடைவில் பழக்கமாகி தவறான வழிக்கு அவங்க கிட்டயும் தவறான இது வந்தது. யாருக்கிட்ட? அந்த லேடிக்கும் எனக்கும். அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் அவங்க இருக்கு. ஹஸ்பண்டு எல்லாம் இருக்கிறாரு, இருந்தும் அவங்க வந்து கண்டுக்கல. தெரிஞ்சும் அவங்க ஹஸ்பண்டை வச்சு கண்டுக்க முடியல. அந்த மாதிரியும் அதுவும் வந்து ஊருக்கே தெரிஞ்சு அதுலயும் அசிங்கப்பட்டேன். நான் வந்து அந்த எனக்கு அந்த ஊரெல்லாம் age தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்பவும் சூசைடுக்கு 2 டைம்ஸ் அட்டன் பண்ணேன். அப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணது தெரிஞ்சு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சாலும் அது வந்து நான் ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் பண்ணேன் மேடம். ஆனா அவங்க அந்த 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 அளவுக்கு ஒரு விவரம் தெரியல மேடம். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டேன் லவ் இல்ல மேடம். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேன். அங்க அந்த கடையை விட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் பல்லாவரத்துல ஒரு 3 மாசம் வேலை செஞ்சேன் மேடம். அங்க நல்லா இருந்தேன். அப்புறம் பல்லாவரத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் படிப்பேன். பேப்பர் படிக்கும் போது கொரியர்ல வந்து வேக்கன்சி இருந்தது. அதுக்கப்புறம் கொரியர்ல வந்ததுக்கப்புறம் வீட்டில் தான் தங்குவேன். இந்த மளிகை கடைகள்லாம் இருக்கும்போது வீட்டிலலாம் தங்க முடியாது. எந்த கடையில் வேலை செய்யறோமோ அங்கேயே தான் தங்கணும். அப்புறம் கொரியர்ல வேலை செய்யும் போது வீட்டுக்கு டெய்லியும் வருவேன். ஆனாலும் எங்கள் அம்மாகிட்ட பேச மாட்டேன் மேடம். சரி, இப்போ 2 விஷயம். ஒன்று, உங்க மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? தெரியும் மேடம். அவளுக்கு அத்தனை உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் எல்லாம் தெரிஞ்ச அப்புறம் கூட உங்கள்ட்ட அன்பு காட்டி உங்க கூட இருந்திருக்காங்கல்ல. அப்ப நீங்க அவங்கள எவ்வளவு நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கணும். நான் நல்லா தான் மேடம் பார்த்துக்கிட்டேன். நான் நல்லா பார்க்கலன்னு சொல்லுங்க மேடம். 1 இயர் தான் பார்த்துக்கிட்டாங்க நல்லா. அதுக்கப்புறம் ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கலன்னா, எல்லார்கிட்டயும் இருந்தவர் என்கிட்ட வந்து இருக்க அவருக்கு பிடிக்கல. நான் பேசுறதே அவருக்கு பிடிக்கல. அவர்கிட்ட நான் பேசினா, இல்ல மேடம் நீ பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ எதனாலனா மேடம், நான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன் மேடம். இதுக்கு முன்னாடி இவ நகை வந்து 25 சவரன் நகை அவங்க வீட்டுல இருந்து போட்டு விட்டாங்க மேடம். இந்த 25 சவரன் நகையை நான் தான் அழிச்சேன்னு சொல்றாங்க. நான் கிடையாது. முதல்ல நகையை அழிச்சது இவ 5 சவரன் நகை. என்ன நகை கொடுத்தானா, ஆரம் கொடுத்தான் மேடம். அந்த ஆரம் எதனால நான் போய் கேட்கல இவகிட்ட. லேப்டாப் ஒன்று டியூல தான் வாங்கியிருக்கேன் மேடம். ஓ, நீங்க லேப்டாப் வாங்கியிருக்கீங்களா? எதுக்கு உங்களுக்கு லேப்டாப்? எல்ஐசி ஏஜென்ட் இவ எடுத்திருக்கான் மேடம். இவ ஏஜென்ட் எடுக்கிறதுனால கம்ப்யூட்டர் ஒன்று வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தா கூட வீட்லயே தான் வச்சு பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். லேப்டாப் இருந்தால் 4 இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதனால வந்து லேப்டாப் அவசியம் தேவைப்பட்டதுனால லேப்டாப் ஒன்று வாங்கணும். வாங்கினது டியூல வாங்கினது. டியூல வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லவும் நான் ஒரு நகையை கொடுக்குறேன்னு இவ தான் முதல்ல சொன்னது. நான் வந்து நல்லதுக்கு தானே மேம் சொன்னேன். சரி, 10,000 அதிகமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க இது இல்லைன்னா நம்ம இன்னொன்னு கூட வாங்கிக்கலாம். சரி, அந்த நினைப்புல தான் நான் கொடுத்தேன். நான் கொடுத்ததுல தப்பு இல்லையே. ஆனா மத்ததெல்லாம் மத்த நகையும் அது மாதிரி ஒவ்வொன்னா இவ தான். எதுக்கு கொடுத்தேன்னு கேளுங்க மேம். நான் கொடுத்தேனா? டிவி வாங்கணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் மேடம். டிவி வந்து இருங்க ஒரே நிமிஷம். நீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சிருப்பீங்கல்ல, எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இருந்திருக்கும்? 4000 ரூபாய் சம்பளம் மேடம். உங்க செலவு எவ்வளவு இருக்கும்? என்னுடைய செலவு 1664 ரூபாய் டியூ மேடம். வண்டி வாங்கின டியூ 1664 ரூபாய். சரி, மிச்சம் 3500 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2500 ரூபாய்.
பெட்ரோல் போடுறதுக்கே 50 ரூபா ஒரு நாளைக்கு செலவாயிடுச்சுனாலும் 1500 ரூபா, மிச்சம் 1000 ரூபா இருக்கும். அந்த 1000 ரூபா தான் ஒரு மாசத்துக்கு. அவ 5000 ரூபா சம்பளம் வாங்கினா. நீங்க அந்த வேலை காசு எங்கன்னு கேளுங்க. நீங்க வேலைக்கு போல சொன்னீங்க. போனேன் 2 இயர்ஸ். நான் மேரேஜ் ஆகி 1 வீக் கூட நான் வீட்ல இல்ல, வேலைக்கு போயிட்டேன். இப்ப என்கிட்ட நீங்க வேலைக்கு போல சொன்னீங்க. இவர் கொண்டு போய் விட்டார் மேம் ஸ்டீல் கம்பெனில. நீங்க நான் உங்கள்ட்ட கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? என்ன இப்ப வேலைக்கு போல மேம். நர்சிங் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஃபீல்டு வந்து நர்சிங் தான். ஓ நர்சிங் போக கூடாது அதுக்கு சொன்னாங்க. வந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவர் தான் ஒரு கம்பெனில போய் சேர்த்து விட்டாரு. அங்க 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த காசு கூட அதுல இருந்து கூட நான் 5 பைசா எடுத்தது கூட அப்படியே அவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஆமா, அந்த காசுல என்ன madam. பண்ணாருன்னு கேளுங்க மேம். அப்போ அந்த காசையை நான் செலவு பண்ணல, இவளும் நானும் சுத்தி தான் மேடம் காலி பண்ணோம். என்ன பீச்சுக்கு சுத்தினீங்க? போனோம், குயின்ஸ்லாண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நான் கூட்டிட்டு அப்போ போய் மொத்தத்துல இப்படிதான் வந்து உங்க செலவு செலவுகள் ஜாஸ்தி. ஜாஸ்தி. ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடம் பெரிய இடமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு கூட்டு போவேன் மேடம். ம். அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா, அதாவது எதுவுமே வந்து காஸ்ட்லியா செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எல்லாமே காஸ்ட்லியா செலவானது எல்லாமே இதுதான். நான் போய் அதனாலதான் உங்களுக்கு செலவு வந்து செலவுகள் கையை மீறி ஜாஸ்தி போயிடுச்சு. ஜாஸ்தி. ஒரு Dress எடுக்கணும்னாலும் 1500 ரூபாய், ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஒரு முடியுமாப்பா? பிராண்ட் இல்ல. இப்ப 4000 ரூபாய் சம்பளம், கேக்குறேன். 4000 நம்ம ரூபாய். சம்பாதிக்கிறது 5000 ரூபாய், நீங்க 4000 ரூபாய் சம்பாதிக்கீங்க. இந்த காசுக்கு எதுக்கு Dress எடுக்கணும் இவ்வளவு காஸ்ட்லியா? எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வாட்ச் வாங்கணும்? எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா செப்பல் 13,000 வாங்கணும்? ரூபாய்க்கு எதுக்கு வாட்ச்? 4000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஒரு வாட்ச் எதுக்கு 13,000 ரூபாய்? ஷூ, எத்தனை ஷூ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 ஷூ வாங்கியிருக்காரு. ஷூ கூட 4000 ரூபாய், 5000 ரூபாய் ஒவ்வொரு ஷூவும். இதுதான் மேடம். செப்பல் இப்படி 2000 ரூபாய், வாழ்க்கையை 3000 கொண்டு ரூபாய். போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கை முன்னாடி இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாதா மேம்? நானு நிச்சயமா wife தானே சொல்லுவாங்க. ma'am? நிச்சயமா சொல்லுவாங்க, சொல்லலாம்ல. நிச்சயமா சொல்லுவாங்க. நான் எது சொன்னாலும் நீ வாய முடி, நீ எதுக்கு சொல்ற? நீ புருஷனா நான் புருஷனா இப்படி பேசினா அப்புறம் எப்படி மேம் லைஃப் ஓடும்? 2 பேரும் ஷேரிங் தானே லைஃப். சரிப்பா, இவ்ளோ தப்பு நடந்திருக்கு, என்னென்ன அது உங்க தப்பு இல்ல. உங்களை அபியூஸ் பண்ணது வந்து அது உங்க தப்பு இல்ல, அது அவர் தப்பு இல்ல. என்னவோ நான் அதை நடந்தது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மேம். சரி, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமா வாழ்க்கையில நல்லபடியா எல்லாம் பிளான் பண்ணி எவ்வளவு நமக்கு வருமானம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி செலவு பண்ணணும், கொஞ்சம் சேமிக்கணும், இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்டெடி ஆகவே இல்லையா மேடம்? நான் கல்யாணமே இப்ப எதுக்கு என்ன பண்ணி வச்சாங்கன்னு இன்னைக்கு நான் கேக்குறேன். நான் ஒரு ஸ்டெடில இருந்து எனக்கு இந்த சிக்கனுங்கிறதே எனக்கு இது வரைக்கும் தெரியாது உங்க மேடம். அம்மா பயந்துருக்கலாம்ல, இப்படி ஒரு லவ் பண்ணிட்ட அதுக்கப்புறம் இன்னும் வேற எதுலயாவது போய் மாற்றத்துக்கு முன்னாடி பண்ணி வைக்கணும்னு பண்ணி வச்சிருக்கலாம்ல. அப்படிதான் மேம் பண்ணி வச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், உனக்கு சிக்கன் இல்ல, நீங்க ஆடாம்பர செலவு பண்றீங்க, நான் கொண்டு வரல, எனக்கு ஏத்த மாதிரி வரணும்ல மேம். சரி, கல்யாணம் நடந்து போச்சு, இன்னும் அதை பத்தி நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப நம்ம என்ன பேசணும்னா, இன்னுமா உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க, அதுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த பொண்ணு உங்கள்ட்ட அன்பு காட்டுறதுக்கு உங்க கூட உங்க அம்மா வீட்டுல வந்து வாழ்ந்திருக்கா 4 வருஷம். உங்க மேல அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு, நீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க. இப்பதான் அவங்க இருக்காங்க. இனிமே என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? ஒருத்தர் புரிஞ்சுண்டு மனசை விட்டு பேசிண்டு நல்லபடியா பிளான் பண்ணி ஒன்னா லைஃப் கொண்டு போங்க. ஏன் ஜெபராஜ், பண்ணலாம்ல? மேம் நான் ஒன்னொன்னு கேக்குறேன் மேம், நான் இவரை ஃபுல்லா புரிஞ்சிருக்கேன், என்ன அவர் என்ன புரிஞ்சிருக்காரு? இப்ப நீங்க 2 பேரும் பேசிங்கம்மா, ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்க இப்ப எங்கிட்ட கேட்டீங்கல்ல, நீங்க அதை அவர்கிட்டயே கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல மேடம், இப்ப நான் இவளை வச்சு வாழணும்னு சொன்னா, நான் எங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தேன் 2.5 லட்ச ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு. எதனாலனா எனக்கு 1.5 லட்ச ரூபாய் கடன் இருக்கு எப்படி மேடம். கடன் ஆச்சுன்னு கேளுங்க மேம். கடன் ஆனது காரணம் வந்து கடை வச்சேன் மேடம், ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சேன். வச்சதுக்கு இவளுடைய ஒரு நகையை வாங்கினேன், 8 சவரன் நகை, 1.25 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சோம். மிச்சம் 1.25 லட்ச ரூபாய் ஃபேன்சி ஸ்டோருக்கு பத்தாது மேடம், 2.5 லட்ச ரூபாய் தேவைப்பட்டது. அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வெளியில கடன் வாங்கினேன். சரிங்களா? அது கிடையாது, 1.5 லட்சத்துக்கு செயின் வச்சிருக்காரு, 80,000க்கு ஒரு செயினை வித்திருக்காரு. அது போக 4 கம்பள அடகு வச்சிருக்காரு, 1500 1500 ரூபாய்க்கு. முன்னாடி மேடம் கிடையாது, கடை வைக்கிறதுக்கு அப்புறம் தான். நான் எடுத்து காட்டுறேன் மேம், அந்த பில் இருக்கு மேம் என்கிட்ட. இப்ப எடுத்து வந்திருக்கியா? இப்ப நான் எடுத்துட்டு வரேன், எனக்கு இங்க வரதே தெரியாது. சரி, உங்க கடை என்னாச்சு? அது இழுத்து முடியாச்சு, அவ்வளவுதான். இல்ல மேடம், இழுத்துலாம் மூடலாம் முடியாது மேடம், கடைலாம் மூடிதான் இருக்கு. இப்ப கடை மூடி இருக்கு, கடையில உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே உள்ளதா இருக்கு. நான் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி கடை அது எப்படி நீங்க அம்மாட்ட போய் பிரச்சனை பண்ணலாம்? நீங்க கடை இவனால என்ன, அவங்க தானே இப்படி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இது ரொம்ப அநியாயம் இல்ல? இது அப்ப உங்க அம்மா உங்களை பெத்த உடனே தூக்கி போட்டிருந்தா? தூக்கி போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு வறுமையில இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் மேடம். அப்ப என்ன சொல்லிருப்பீங்க தெரியுமா? என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால தானே நான் இப்படி ஆனேன்னு சொல்லிருப்பாங்க. அப்ப என்ன வழக்கு, அப்ப நான் எப்படிதான் மேடம் அப்படி கேள்வி கேட்கலாமா? நான் ஏன் இந்த அம்மாக்கு வந்து பிறந்தேன், இன்னொருத்தர் போய் பிறந்திருக்கலாமேன்னு? இதெல்லாம் அநியாயம், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இது நியாயமே இல்ல.
சரி இப்ப கடன் இருக்குல்ல மேடம், அந்த கடனை நீங்க அடைக்கணும். கடன் நீங்க பண்ண கடன், நீங்க பண்ண கடன், அதுவும் அந்த பொண்ணோட நகை அத்தனையும் வாங்கி கடன் பண்ணிருக்கீங்க. மேடம் இது எல்லாத்துக்குமே நானே காரணம் கிடையாது மேடம். ஒவ்வொரு நாளும் வீட்டுல சரி, பிரச்சனை எனக்கு என்ன மேம் செஞ்சாரு? 25,000 நகை நானும் நீ ஒவ்வொரு நாளும் வீட்டுல பிரச்சனை பண்ணுறதுன்னா பிரச்சனைனா இவளுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரச்சனை மேடம். ஒரு நாள் டிவி பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு இவளுக்கும் எங்க அம்மாவுக்கு பிரச்சனையாயி நான் டிவி அப்பவும் பார்க்க நான் மாட்டேன், நான் இங்க எனக்கு ஒரு புது டிவி வாங்கி இவதான் மேடம் நான் கேட்டா. சொன்னேன் அந்த டிவி எடுத்து உள்ள வைக்க சொல்லிருக்காங்க உங்க அம்மா, உள்ள வச்சு பார்க்கலாம் தான் சொன்னேன். இவ அவசியம் அதுக்கும் தேவையா சொல்லல. மேம் எல்இடி தேவை? நம்மளோட தேவைக்கு அது தேவையான்னு நான் கேக்குறேன். சின்ன டிவி வாங்கிட்டு வந்திருக்கலாமே, அப்படி உள்ள வர 5,000 ரூபாய்க்கு எதுக்கு 25,000 ரூபாய்க்கு டிவி? இத பாருங்கம்மா, அவர் சொல்றத பார்த்தா நீங்களும் இதுக்கு ஒரு ஆளா கிடையவே இவதான் கிடையாது மேடம் மேம். நான் கொடுத்தா கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும். என்ன அவதான் சொல்லாதீங்க. இங்க பாருங்க மேம், என்ன காலையில ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு, நைட் வந்து பாக்குற டிவி இருக்கு. இவ்வளவு காஸ்ட்லி டிவி நம்மளுக்கு தேவையா? நான் கேட்டனா இல்ல. காலையில யார் செயின்லாம் கொடுத்தது மேடம்? நான் கொடுக்கல, நீங்களே தான் எடுத்துட்டு போனீங்க. நீயும் 2 மாசம் ஆகுது கடை அடைச்சி. ம். என்ன பண்ண சாப்பாட்டுக்கு என்ன பண்ணன்னு கேளுங்க. பைக்கை வித்திருக்காரு மேம் 12,000 ரூபாய்க்கு, ஃப்ரிட்ஜ வித்திருக்காரு 3,000 ரூபாய்க்கு, லேப்டாப்பை வித்திருக்காரு 8,000 ரூபாய்க்கு. விக்கல, நான் இன்னைக்கு வரைக்கும் விக்கல. 7,600 ரூபாய்க்கு அடமானத்துல எதுக்கு வச்சிருக்கேன் அடமானம் வைக்கணும்? இவ்வளவு பட்டும் எதுக்கு அடமானம் வைக்கணும்? மேடம். சாப்பிடறதுக்கு வழி மேடம். எதுக்கு உங்க அம்மா சாப்பாடு ஆக்கி எங்க போடுறாங்க? அம்மா இது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. இவளே வேணாம், இவளும் அவங்களும் சண்டை போட்டு போயிட்டு சண்டை. இல்ல, ஹோட்டல்ல 2 வேளை சாப்பிட்டா கூட எப்படி 20,000 ரூபாய்க்கு சாப்பிடணும்? ஒரே மாசத்துல இல்ல மேடம், 2 மாசம் 2 மாசம் மேடம். கடை எதுக்கு மேம் நீங்க அடைக்கணும்? ஒரு ஆம்பளை பையன், ஓகே, இது ஒரு சின்ன பொண்ணா இருந்தாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சாப்பிடறதுக்காக பொருளை வித்தோன்னு. ஏதாவது வேலை பாருங்க. அததான் மேம் நான் எவ்வளவு கேக்குறேன். வேலை இருக்கு, கூலி வேலை கூட செய்யலாமே. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறது பொருள் எல்லாம் வித்து வித்து சாப்பிடுறதுன்னா என்னப்பா இது? இப்ப பேசிக் ப்ராப்ளம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில? மேம் அவர் சம்பாதிக்க மாட்டாரு மேம். அதுதான் ப்ராப்ளம், அவர் உட்கார்ந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, அதுதான் ப்ராப்ளம். உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அது நடக்கவே நடக்காது. நான் என்ன சொல்றேன், உழைச்சு சம்பாதி. இன்னைக்கு கஷ்டப்பட்டு சும்மாதான் தெரியுறேன்னு நினைச்சிட்டு இருக்கா மேடம். இருங்க ஜெபராஜ், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பொண்ணுக்கு ஒரு வேளை சாப்பாடா இருந்தா கூட நீ கொடுக்கணும். புருஷன் நல்லபடியா சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டா நிம்மதியா சாப்பிடுவாங்க. எவ்வளவு வருஷம் மேடம் நான் வேலை செய்ய முடியும்? நான் வேலை செஞ்சது நான் படிச்ச 90 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் மேடம். 100 வயசு வரை வேலை பண்ணலாம். வேலை செய்யலாம் மேடம். இப்போ எனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தவங்க இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், 7,500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் அந்த கடையில அந்த கம்பெனில வேலை செஞ்சிருந்தா கூட எனக்கு 27 ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் 27,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த இன்னும் 20 வருஷம் கழிச்சு இப்போ உள்ள விலைவாசிக்கு நான் ஒருத்தங்கிட்ட வேலை சரி, இவ்வளவு பேசுறீங்களே கணக்கு, 13,500 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கும்போது இந்த கணக்கெல்லாம் பண்ணலையா? அப்போ எனக்கு தெரியல மேடம். எல்இடி டிவி வாங்கும்போது அப்போ கணக்கு தெரியல பண்ணலையா? மேடம். இப்பதான் மேடம் உணர்ந்திருக்கேன் எல்லாத்தையுமே. வெரி குட். இப்ப வந்து பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு நீங்க இருக்கேன் நீங்க மேடம். 7,000னா அவங்க 5,000 சம்பாதிப்பாங்களா? என்னை அனுப்ப சொல்லுங்க மேம் வேலைக்கு. அவங்களே வேலைக்கு அனுப்புங்க. வேலைக்கு அனுப்ப முடியாது மேடம். அப்ப நான் எனக்கு வேணாம் இல்ல, மேம். வேலைக்கு அவரு அனுப்ப ஏன்? முடியாது. நம்பிக்கை இல்ல மேம். என் மேல நம்பிக்கை அவருக்கு. இல்லன்னு கிடையாது மேடம், அதுதான். நம்பிக்கையை ஏற்படுத்தல மேடம். ஒரு நேரத்துல வேலைக்கு போனா மேடம், வேலைக்கு போனா வேலைக்கு போயிட்டு வர வேண்டியதானே மேடம். அவன் ஃப்ரெண்டுக்குன்னு போன் பண்றா, யார் யாருக்கெல்லாம் போன். நம்பிக்கை இல்லைன்னா திருமணமே பண்ணிக்க கூடாது. அத சொல்லுங்க மேம். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல. எவ்வளவு நான் கண்ணுல பாத்துருக்கேன் மேடம். தப்பு ஜெபராஜ், நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, நீங்க அத்தனை தப்பு பண்ணுவீங்க, அந்த பொண்ணை பொறுத்துட்டு போனோம். மேடம் அவ தப்பே பண்ணலையா மேடம்? மேம் என்ன நான் பண்ணா? எனக்குள்ள ஒரு வட்டம் போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மேம். என்ன பண்ணா அவ தப்பு பண்ணா? சொல்லுங்க மேம் பாப்போம். என்ன தப்பு பண்ணா? நான் சொல்றேன் மேம், நான் படிக்கிற வரைக்கும் நான் எந்த ஜென்ஸ் கிட்டயும் நான் பேசினது கிடையாது. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல தான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா 4 பேர்கிட்ட பேசினாதான் நான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். அந்த லெவல்ல தான் எனக்கு ஒரு பையன் வந்து அறிமுகமானான். எங்க சர்ச் பையனே தான். நாங்க 2 பேர் லவ் பண்ணோம் அந்த சுச்சுவேஷன்ல. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் லவ் பண்ணோம் மேம். அதுக்கப்புறம் விட்டாச்சு, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா முக்கியம், அதனால நான் விட்டுட்டேன். அது தெரியும் அவருக்கு. அதுதான் சொல்றாரா? நான் கண்ணால பார்த்தேன் மேடம் அவங்க லவ் பண்ணும்போது. சரி, எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு அந்த பையன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சர்ச்ல நானும் அந்த பையனும் ஒரே சர்ச் தான். அந்த பழக்கம் இதுல பார்த்ததுதான் மேடம். எப்படி கொண்டு வராங்க இது? ஆமா, தப்பே பண்ணலன்னு சொன்னால மேடம். அப்ப தப்பே லவ் பண்றது தப்பு சொல்றீங்களா? அதுதான் கேக்குறேன் மேம். லவ் பண்ண தப்பு கிடையாது மேடம். தப்பே நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணது தப்பா? இப்ப எங்க வீட்டுக்கு கீழ அப்ப என்ன சேர்த்து அப்புறம் அந்த பொண்ணை தப்பு சொல்ற? நான் தான் மேம் கேக்குறேன், உன்னோட சிச்சுவேஷன் நீ எல்லாத்தையும் சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டல, என்னோட தான் நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்புறம் மாட்டே. அந்த பொண்ணு தப்பு பண்றான்னு சொல்றீங்க? தப்பே பண்ணது இல்லன்னு சொன்னாலே அது தப்பே கிடையாதுமா, லவ் பண்றது தப்பே கிடையாது.
அதை என்கிட்ட மறைச்சா மேடம் எங்க மறைச்சா? ஓப்பனா சொல்லு. ஓப்பனா சொல்ல மேடம், எங்க சித்தி எப்படி சொல்ல மேம் வேணாம், சொல்லுவாங்க? நான் கண்ணால பார்த்தேன் அதுதான் மேடம். உங்களுக்கு பிரச்சனையா? அது சொன்னா அது பிரச்சனை கிடையாது இல்ல மேடம். see, அத நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது மேடம். சரி, இது வரைக்கும் நான் இப்பதான் கேட்டது கிடையாது. சொல்றீங்களே அவ தப்பு பண்ணிருக்கான்னு. கேட்டதே கிடையாது மேடம். நான் அவகிட்ட ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஜெபராஜ் பேசி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? மேம், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ இவரோட வேணும் மேடம். ஆ. எனக்கு அந்த கடை வேணும் மேடம். நான் வீட்ல இருக்க மாட்டேன் மேம். நான் வேலைக்கு எனக்கு புரியல. எனக்கு அந்த கடை வேணும்னா நீங்க உங்க கடை வச்சீங்க. யாரும் உங்ககிட்ட இருந்து வாங்க அதான் மேடம், இப்ப எனக்கு எங்க அம்மா கிட்ட தான் மேடம் நான் கேட்டுட்டு இருக்கேன். பைசா என்னது? வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கும் இவங்க கூட சேர்ந்து வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அம்மாட்ட போய் காசு கேட்க இவ்வளவு கூடாது. எங்க அம்மாவுக்கு தானே மேடம் பிரச்சனை ஆகி இப்ப இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைக்கு நான் அதனாலதான் வந்திருக்கேன். உங்க அம்மா காசு கொடுக்கறது இல்லையா? எதனால மேடம்? இவங்க கூட பிரச்சனையானதுனாலயா? இவங்க கூட பிரச்சனையானது கிடையாது. இவளுக்கும் எங்க அம்மாவுக்கும் பிரச்சனையாகி தான் இவ்வளவு கடன் பிரச்சனைக்கே வந்தது. ஒவ்வொரு பொருளா வித்தது கடன், இன்னொன்னு வருமானம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஜெபராஜ்? நீங்க தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த பொண்ணு இவ மண்டையில மேல நான் போடுங்க. கட்டல மேடம், எங்க அம்மா மேலயும் தான் மேடம் கட்டியிருக்கேன். அப்ப மொத்தத்துல நீங்க நல்லவர். நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் தப்பு பண்ணது அப்புறம்? உணர்ந்திருக்கேன் மேடம். இப்போ உணர்ந்த- எனக்கு நான் மறுபடியும் நான் நீங்க வாழ்றதுக்கு என்ன- ஒரு life இது வேணும். பாருங்க, நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. எஸ் மேம். உங்களை நான் எழுப்ப முடியாது. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு. சும்மா நடிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் பண்றீங்க இப்போ. அவங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கணும் நீங்க சொல்ல முடியாது. 2 பேருமா சேர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்லபடியா கடன் எல்லாம் அடைச்சு வாழ்க்கையை நல்லபடியா முன்னுக்கு கொண்டு போங்க. அதை விட்டுட்டு வேலைக்கு போகாம வீட்டுல உட்காரணும், அம்மா வந்து எனக்கு காசு கொடுக்கணும்னு எல்லாம் சொன்ன ஏத்துக்க முடியாது. பேசிக் திங் என்ன தெரியுமா ஜெபராஜ்? நீங்க உங்களுக்கு ஈக்குவலா அவங்களை ஏத்துக்கணும். அது முடியாத காரியம் மேம் அவருக்கு. நீங்க லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ ஜெபராஜ். நான் சொன்ன மாதிரி அவங்கள ஏத்துக்க முடியுமா உங்களால? நான் இப்பவும் என் கூட கூட்டு போறேன்னு தான் மேடம் தட் சொல்றேன். இஸ் ஓகே. நான் நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் இல்ல. 2 பேரும் உட்கார்ந்து பேசி கலந்து பேசி 2 பேருக்கும் பிடிக்கிற மாதிரி விதத்துல வாழ்க்கையை கொண்டு போகணும். இத பாருங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க, இந்த கடன் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீங்க 2 பேரும் நினைச்சீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் நான் அதெல்லாம் சரி எவ்வளவு பண்ணலாம். சொல்லிருக்கேன்னு கேளுங்க மேம். சரி பண்ணலாம். நான் சொல்றது ஒண்ணு கூடமே காதுல வாங்குனது கிடையாது. இந்த மேம் தைரியமா சொல்லுங்க என்கிட்ட. நான் பண்றேன் மேம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழறோம். நாங்க 2 பேரும் வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போறோம். அபிப்பிராயம் கேளுங்க அவங்க கிட்ட. அவங்க படிச்சு 2 மாசம் போராடினதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையா என்ன மேடம்? போராடின உங்க அம்மாட்ட கொடி பிடிச்சு போராடினீங்களா? ஆமா மேடம், அப்படிதான் போராடி கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? ஆ? அம்மாட்ட நான் போராடி இருக்கேன், பிரயோஜனம் இல்லன்னு. நான் உங்க அம்மாவை போன் பண்ணி சொல்ல போறேன் 5 பைசா கொடுக்காதீங்கன்னு. மேம் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். 5 பைசா கொடுக்காதீங்கன்னு சொல்ல போறேன். உங்களை மாதிரி பசங்களுக்கு சொத்து கூட கொடுக்க கூடாது. அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கணும். போராடுறாங்களா அது பெருமையா வேற. 2.5 மாசம் போராடினது வேஸ்டா போயிடுமா? தப்பான விஷயம் இது. ஜெபராஜ் சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சரி மேடம், அவ்வளோ நானே பார்த்துக்கிறேன் மேடம். நான் கடையும் வைக்கல, எதுவும் பண்ணல மேடம். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் மேடம். ஆனால் இனி எனக்குன்ட்டு இருக்க சொந்த பந்தம்லாம் யாரும் எனக்கு வந்து இது பண்ணக்கூடாது மேடம். நான் அவங்ககிட்ட போய் பேச போகிறது கிடையாது. எனக்கு இவன் மட்டும் இருந்தால் போதும். நீ பக்கத்துல வந்து உட்காருங்க. பழைய விஷயங்கள் எதுவுமே பேசக்கூடாது. இன்னும் வாழ்க்கை எப்படி கொண்டு போக போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்க, எப்படி பிளான் பண்ணிக்க போறீங்க, எங்க வேலைக்கு போக போறீங்க, கடனை எப்படி அடைக்க போறீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நல்லபடியா இருங்க. ஜெபராஜ், நேர்களே நம்ம இப்ப பார்த்தோம் ஜெபராஜோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் மறந்து அவரை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு அவர் வாழ்க்கைக்குள்ள. அவருக்கு இல்லாம போன ஒரு ஒரு உறவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்பு, ஒரு துணை, அது வந்து சோனியால அவர் பார்த்திருக்கலாம். இவ்வளவு நாள் அது நடக்கல. இனிமே அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போவோன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஜோடியை சேர்த்து வச்சதுல எங்க குழுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்